கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா அந்த வீடியோ நாங்க ப்ளே பண்ணுவோம், இல்லனா அந்த வீடியோ நான் ப்ளே பண்ண மாட்டேன். உங்க பையன் விஷ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களா? வேற யாரு? வேற யாரு? அண்ணன் அண்ணன் விஷ் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்களா? இன்னொருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விஷ் பண்ணிட்டாங்க. ஏன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்லாம் யாருமே இல்லையா? ஓ யாரு? நீ இல்ல. சோ உங்களுக்கான விஷஸ் இதோ. காயத்ரி, இதுவரைக்கும் இந்த உலகத்துக்கு உன்னை காமிச்ச உன்னுடைய அம்மாவை நீ எந்த ஸ்டேஜ்லையுமே காமிச்சது கிடையாது. அண்ட் முதல் முறையா அந்த பெருமை எங்களுடைய பெஹன்வுட்ஸுக்கு சேரும்னு நினைக்கிறேன். அதுவும் உன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு உங்க அம்மாவை நாங்க கிஃப்டா உங்ககிட்ட கொடுத்துருக்கோம். சொல்லுங்க காயத்ரி. இல்லை, இது நிஜமாவே ஸ்பெஷல். அம்மா காலையில் என்கிட்ட ஃபோனில் பேசினது அதெல்லாம் தாண்டி நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் கூப்பிட்டதே கிடையாது, எந்த ஸ்டேஜ்லையுமே நான் அம்மாவை ஏற்றுனதே கிடையாது. பட் எப்போவுமே எங்கள் அம்மா என் மனசில் இருப்பாங்க. பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல இன்னைக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தினதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இல்லை இல்லை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காயத்ரி. அண்ட் அதுவும் அம்மா வந்ததுக்கு சொல்லுங்கம்மா. ஸோ உங்கள் பொண்ணை வந்து நிறைய ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க, சீரியலில் பார்த்துருக்கீங்க. ஸோ வந்த உடனே கூட நான் உங்களை மீட் பண்ணும்போது சொன்னீங்க, முதல்ல நிஷா கூட நிக்க வச்சு பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏதாவது எனக்கு வரியாயா? ஸோ நீங்கள் வந்து கேரவனில் சொன்னீங்க, அம்மா என் பொண்ணு ஆடி, உங்களுக்கு தெரியவே இல்லை எதுக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக கூட்டி வந்திருக்கோம். நீங்கள் வந்த நேரம், அதாவது இது வரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியாது, ஆனால் நீங்கள் வந்த நேரம் காயத்ரி கோல்டன் ஷவர் வாங்கியிருக்கா. உங்க மருமகன் அவ்வளோ ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த காயத்ரி அழகு குட்டியை பற்றி? ஆனா அம்மா கொஞ்சம் கூச்ச சபாவம் தானே? என்ன மாதிரி? இந்த மாதிரி சொல்லாத. கொஞ்சம் என்ன மாதிரி கூச்ச சுபாவம். இது வரைக்கும் பாரு அவங்க போனதே இல்லைன்னா அப்ப அதுல தெரியும். இல்லை, நான் ஆட் ஆன் பண்ணுறேன். காயத்ரிக்கு அப்பா தவறிட்டாங்க சின்ன வயசுலேயே. ஓகேவா? ஒன் மேன் ஆர்மியாக ஒரே ஆளாக இருந்து காயத்ரியை வளர்த்து அவளுக்கு ஆசைப்படுறதெல்லாம் சேர்த்து செஞ்சு அவங்களுடைய எவ்வளோ முடியுமோ இவ்வளோ ஒரு என்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் ஒரு இளவரசியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே காயத்ரியால் படிக்க முடியல, நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட இவங்க தான் வந்து ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு இவங்களை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் இருக்கும். இப்படியும் இருந்து செய்ய முடியும் அப்படின்ட்டு வேற லெவல் அவங்க. ஸோ எனக்கு என்னுடைய மரியாதையும் அன்பும் எனக்கு உண்டு. எப்பயுமே நான் இவங்களை டார்லிங் தான் கூப்பிடுவேன். என்ன டார்லிங், ஹாப்பியா? என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா இல்லைனாலும் நீங்கள் அப்பாவா அம்மாவா இருந்து அவளை வளர்த்துருக்கீங்க. ஸோ அவளை ஒழுங்கான முறையில் தான் வளர்த்துருக்கீங்க. ஒரு மிக மிக இளவரசின்னு சொன்னீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் யுவராஜ் இளவரசன் தான். ஸோ அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. நீங்கள் வந்ததுனால இந்த மேடையும் இன்னும் ஒரு படி பெருமை கொள்கிறதுமா. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கேயுமே அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதே இல்லை, அம்மா பற்றி பேசினதும் இல்லை பெருசா.